ஹைப்பா. சரி, இன்னைக்கு வந்து ஈவினிங் இப்போ வந்து ஒரு 3:30. சரி, உளுந்தங்களி செய்யலாம். கொஞ்சம் கை கால் வலியெல்லாம் அதிகமாக இருக்குது. சரி, அதுக்கு உளுந்தங்களி ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் செய்கிற மாதிரி உளுந்தங்களி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது, என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் கடாய் வேணும்னா கடாய் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது கருப்பு உளுந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுக்கணும். கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இதை நல்லா டீப்பாக வறுத்துக்கலாம். அதாவது இந்த கப்பில் நான் இது வரைக்கும் வந்து அந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மேலே வர அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசியோ சாப்பாட்டு அரிசியோ எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கப் அளவு தான் செய்ய போகிறோம். இது வரைக்கும் நான் உளுந்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம நல்லா டீப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு இதில் வந்து கொஞ்சம் கருப்பட்டி இருந்தது, கொஞ்சம் வெல்லம் இருந்தது, ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். இதை நல்லா கரையட்டும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதை டீப்பாக நம்ம வறுத்துட்டு இது கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னா இது வடிகட்டி வறுத்த மாவில் நம்ம சேர்க்கணும். வறுத்த அரைச்ச மாவில் சேர்க்கணும். அதனால் இது சிம்மில் அப்படியே வச்சுட்டேன் நான். இது வந்து கருப்பட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லது. என்கிட்ட கருப்பட்டி கொஞ்சம் இருந்தது, வெல்லம் கொஞ்சம் இருந்தது. நான் வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம். இதில் தான் இப்படி தான் செய்யணும்னு இல்லை. பேசிக்காக நம்மக்கிட்ட உளுந்தங்களி செய்கிறதுக்கு உளுந்து இருக்கணும். இனிப்புக்கு வெல்லமோ கருப்பட்டியோ இருந்தால் ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம டீப்பாக வறுத்துக்கலாம். வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். வாசனை நல்லா வரும்போது நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். சும்மா லைட்டாக வறுத்தாதான் ஒரு மாதிரி விழுக்கு விழுக்குன்னு இருக்கும். பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்தாதான் களி வந்து ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போல்லாம் எங்கே எல்லாருமே ப்ரோட்டீன் பவுட்ரு, சத்து மாவுன்னு பாக்கெட்டை வாங்கி கரைச்சி இது பண்ண ஆரம்பிச்சாச்சு. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி உளுந்தங்களி செஞ்சு சாப்பிடுங்க. முதுகு வலி, கை கால் வலி எல்லாத்துக்குமே நல்லது. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உளுந்தங்களி. இது இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு டீப்பாக வறுத்தாச்சு. பாத்திரம் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரை தொடச்சி வச்சுருக்கேன். ஜாரில் போட்டுட்டேன். இப்போ இது கூட இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரியணும். இனிப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக தேவையோ அதை பொறுத்து தான். இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரியணும் அரிசி. இப்போ இதை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அந்த டைமில் இது அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம், கொதிக்கட்டும். அப்புறம் இந்த அரைச்ச பவுடரை கரைச்சி இதில் ஊற்றணும். உங்களுக்கு அல்வா மாதிரி மழுன்னு வேணும்னா இதை வந்து நீங்கள் ஜல்லிச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கு, ஆனால் அவ்வளோலாம் இதுவாக இருக்காது, சரியாக இருக்கும். வேணும்னா ஜல்லிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம். நான் போட போகிறேன். போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் வந்து இதை அப்படியே போட போகிறேன். போட்டு வச்சுட்டு நல்லா நம்ம கிண்டலாம். அடுப்பு இந்த கருப்பட்டி இது பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இது வடிகட்டி இதில் ஊற்றலாம். அதெல்லாம் இப்போ சிம்மில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். டைமில் தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க. நான் வாசனைக்காக நிறையவே வெட்டிருக்கேன். நல்லா நல்லா ரெண்டு வரும். என்னோட பளபளப்புலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வருது பாருங்க, சுருண்டு. நல்லா சுட சுட வச்சுட்டு வந்து ஒரு குழி போட்டு இலையில வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாமா? நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயும் இந்த உளுந்தும் சேர்த்து சாப்பிடும்போது எலும்புக்கெலாம் அவ்வளோ நல்லது. சூப்பராக சாப்பிட்றலாமா, ஹெல்த்தியாக. சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உளுந்தங்களி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.